ஹாய் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு நார்மல் டெலிவரியா இல்லை சி செக்ஷனான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான். எனக்கு டெலிவரி டேட் பார்த்திங்கன்னா ஜூலை 29 ப்ரைவேட்டில் கொடுத்தது. கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஜூலை 31 தான் எனக்கு டெலிவரி டேட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஜூலை மாதத்துலேருந்தே எனக்கு வெஜினல் பெயின், பேக் பெயின் அதிகமாகவே இருந்துச்சு. பட் ஸ்டொமக் பெயின் மட்டும் எனக்கு இல்லவே இல்லை. அப்போ நான் வீக்லி செக் பண்ண போயிட்டே இருந்தேன். செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ செக்கப் போகும்போதெல்லாம் செக் பண்ணுவாங்க. பட் கர்ப்பப்பை வாசல் இன்னும் ஓப்பன் ஆகலை, அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி ஜூலை 20 அந்த மாதிரி சம்திங் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னுமே பெயின் அதிகமாச்சு. வெஜினல் பெயின் அதிகமானனால நான் பிஹெச் தான் பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ பிஹெச்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ ஜிஹெச் போய் இந்த வெஜினல் பெயினுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பிவிட்டாங்க. அப்போ நாங்கள் ஜிஹெச் போனோம். அப்போது ஜிஹெச் போகும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு டெலிவரி டேட்டுக்கு இன்னும் 5 days தானே இருக்குது, நீங்கள் அட்மிட் ஆயிருங்க, எப்போ வேணாலும் பெயின் வரலாம். ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருங்கன்னு சொன்னாங்க. நான் அட்மிட் ஆகணும்னு சொல்லி நினச்சி போகல. ட்ரீட்மெண்ட் அந்த வெஜினல் பெயினுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் போயிருந்தேன். பட் அட்மிட் ஆக சொல்லிட்டாங்களே, அட்மிட்டும் ஆகிட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த மாதிரி நாங்கள் அட்மிட் ஆகிருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். அப்போ அங்கே அட்மிட் ஆகிட்டு ஜூலை 25 என்னோடய பர்த்டே. ஜூலை 25 மார்னிங்லேருந்தே எனக்கு ஸ்டொமக் பெயின் கொஞ்சமாக இருந்துச்சு. நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த மாதிரி தான் பெயின் இருந்துச்சு. ஜூலை 26 நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா, அதாவது ஜூலை 25 முடிஞ்சு ஜூலை 26 ஸ்டார்ட் ஆக அந்த நைட்டு 12 மணிக்கு என்னாச்சுன்னா பெயின் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அப்போது 12 மணிலேருந்து விடிய காலையில் 8 மணி வரைக்குமே பெயின் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு. ஸோ கண்ட்ரோலே பண்ண முடியல, அவ்வளோ தூரம் பெயினாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். நர்ஸ் எல்லாமே இருந்தாங்க, அவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. அதில் ஒரு அக்காட்ட கூட நான் சொல்லியிருப்பேன், நான் சி செக்ஷன் பண்ணிடுங்க, என்னால் சுத்தமாக பெயின் கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொல்லி நான் ரொம்பவே அழுதேன். பட் அவங்க சொன்னாங்க, உனக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நீ ஏன் சி செக்ஷன் பண்ணுற, எத்தனையோ பேருக்கு நார்மல் டெலிவரி ஆகணும்னு சொல்லி கூட நினச்சி அவங்களுக்கு சி செக்ஷன் ஆகிருக்கு, உனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கிறனால நீ எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. பட் என்னால் பெயின் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுக்கு பின்னாடி நைட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டை கூப்பிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணேன். இந்த மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலே என்னோடய ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலே ஸ்டே பண்ணாங்க. எப்படி ஸ்டே பண்ணாங்கன்னா, ஜென்ட்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள அலௌடு கிடையாது, லேடிஸ் மட்டும்தான். அப்போ காரில் என் ஹஸ்பண்ட் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குமாம்மா, நீங்கள் சி செக்ஷன் பண்ண சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் நான் அழுகிறத பார்த்து அவருமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார். அப்போ அவங்க சொன்னாலும், சரி கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் பொறுத்துக்கோ, சரியாயிடும் அப்படியே சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு பின்ன பார்த்திங்கன்னா ஜூலை 26 மார்னிங் 8 மணிக்கு லேபர் வார்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா 8 மணி இருக்கும், 8-8:30 இருக்கும், அந்த மாதிரி லேபர் வார்டு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ இருந்துமே கர்ப்பப்பை ஓப்பன் ஆயிருக்கா, கர்ப்பப்பை வாசல் ஓப்பன் ஆயிருக்கான்னு பார்த்தாங்க. கொஞ்சம் தான் ஓப்பன் ஆகிருந்துச்சு. அப்போ வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லேபர் வார்டுக்குள்ளேயே தான் இருந்தேன், பெயின்லேயே தான் நான் இருந்தேன். அப்போ என் ஹஸ்பண்ட் கேட்டாங்களாம், இந்த மாதிரி அவங்க ரொம்ப பெயினாக இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க, இவ்வளோ தூரம் பெயினை கண்ட்ரோல் பண்ண என் ஒய்ஃப் இனியும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, பட் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நார்மல் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சி செக்ஷன் வேணான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் டாக்டருமே நார்மலுக்காக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கடைசியில் பார்த்திங்கன்னா என்னால் பெயினை கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்தளவுக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு. உண்மையாகவே சொல்லப்போனால் இந்த மாதிரி பெயினை அனுபவிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஒரு பீரியட் பெயின் விட அதிக பல மடங்கு பெயின் தான் இந்த டெலிவரி பெயின். உண்மையாகவே சொல்லப்போனால் எப்படின்னே எனக்கு தெரில, நான் எப்படி இவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணவே தெரில, அந்தளவுக்கு பெயினாக இருந்துச்சு. பட் என்ன விஷயம்னா, நம்ம நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணும்போது அந்த ஒரு நாள் மட்டும் தான் நமக்கு அந்த பெயின் இருக்கும். எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு, அந்த பெயின் இருக்காது. அதே சி செக்ஷனாக இருந்தால் ரொம்ப கஷ்டங்க. நான் நேரடியாகவே பார்த்தேன், ரொம்ப ரொம்ப கஷ்டம். சி செக்ஷனாக இருந்தால் எந்திரிக்க முடியாது, படுத்துட்டு தான் இருக்கணும், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை சி செக்ஷன் பண்ண ஒவ்வொருத்தவங்களுக்குமே தெரியும் இது எப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மையாகவே அங்கே இருக்க டாக்டருக்கு எல்லாமே தேங்க்ஸ் தான் சொல்லணும். அங்கே இருக்க முக்கியமாக நர்ஸாக்காக தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் சி செக்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அழும்போது அவங்க தான் சொன்னாங்க, உனக்கு நார்மல் டெலிவரி ஆக நல்ல சான்சஸ் இருக்குது, நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா 10:30 எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு. குழந்தை பிறந்துடுச்சு, நல்லபடியாக தான் குழந்தை பிறந்துச்சு. குழந்தையோட வெயிட் எல்லாமே நார்மலாக இருந்துச்சு, பேபிக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு பின்ன பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டிச் பண்ணாங்க. இல்லை ஸ்டிச்செல்லாம் முடிச்சுட்டு பேபி என்கிட்ட காமிச்சாங்க. நானுமே குழந்தைய பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதையும் தாண்டி
நான் கேட்டேன் என் ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க வெளியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு அப்போ நான் சொன்னேன், நான் பார்க்குறதுக்கு முன்னாடி பேபியை வந்து என் ஹஸ்பண்ட் பார்க்கணும், ப்ளீஸ் கொண்டு போய் என் ஹஸ்பண்ட்டை கொடுங்க பேபி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பின்னே வந்து பேபியை நான் கொஞ்ச நேரம் வந்து நான் கையில் வச்சுருந்தேன். எனக்கு வந்து ஸ்டிச் எல்லாம் பண்ணாங்க. அந்த பேபியை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறது, அவ்வளோ பெயினோடு இருந்தேங்க. என்னால் முடியாமல் இருந்தேன். அந்த பேபியை பார்க்கும்போது எனக்கு அந்த பெயின் எல்லாமே போன மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஸ்டிச் பண்ண வலி கூட எனக்கு சரியாக தெரியல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா பேபியை கொண்டு போய் என் ஹஸ்பண்ட்டை கொடுத்துருக்காங்க. அது வந்து வீடியோவே எங்களால் எடுக்க முடியல. ஏன்னா என் கூட இருந்தது வந்து என்னோடய மாமியாரும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தாங்க, அந்த ஸ்பாட்டில் ஹாஸ்பிட்டலில். பின்ன யாரும் இல்லை. என்னோடய அம்மா வந்து ஊர்லேருந்து வந்துட்டு இருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, என்னோடய ஊர் வந்து பொள்ளாச்சின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து 8 மணி நேரம் ட்ராவல். ஸோ அதனால் அம்மா வந்துட்டு இருந்தாங்க. மாமாவும் என்னோடய மாமியும் மட்டும்தான் பக்கத்தில் இருந்தனால அவங்க மட்டும்தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல குழந்தைய வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. பட் எனக்குமே ஒரு ஆசை இருந்துச்சு என் ஹஸ்பண்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் மிஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கு பின்னே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப 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 ஹாப்பி. அதுக்கு பின்னே வந்து எனக்கு வந்து வார்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. அப்படி ஷிஃப்ட் பண்ணும்போது பேபி என்கிட்ட கொடுத்தாங்க. எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பேபியை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஆனால் என்ன, அந்த ஹாப்பி வந்து ஒரு நாள் கூட வந்து ஃபுல்லாக நீடிக்கலை. அதுக்குள்ளேயே வந்து பேபிக்கு வந்து ரொம்ப சிவியராக உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு. பின்ன அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் வேறு ஹாஸ்பிட்டல் ஆசாரிப்பள்ளம் கொண்டு போனோம் ஆம்புலன்ஸில். உண்மையாகவே சொல்லப்போனால் என்ன கண்ணு பட்டுச்சு என்னன்னே தெரிலங்க. உண்மையாகவே ரொம்பவே பேபிக்குமே முடியாமல் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அந்த ஸ்டிச் பெயினோடு நான் வந்து ஆசாரிப்பள்ளம் போனேன். டெலிவரி ஆன அடுத்த நாள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ பெயினையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி போயிட்டேன். உண்மையாக சொல்லப்போனால் ப்ரைவேட்டில் பார்த்துருந்தா கூட நமக்கு இந்த மாதிரி இருந்திருக்குமா, நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்பேன்னா எனக்கு தெரியல. பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேங்க உண்மையாகவே. பட் வந்து இப்போ ஓரளவு ஓகே, ஓரளவுனா பேபி நல்லா தான் இருக்காங்க ஓரளவு. பட் இன்னுமே வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகணும். நானுமே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்க்குற நீங்களும் என்னோடய பேபியை வந்து உங்கள் பேபியாக நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள், பேபிக்கு சரியாகணும்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்போயுமே தேவை. இது எல்லாத்துக்குமே பெரிய ஒரு நன்றினா யாருக்கு சொல்லணும்னா கடவுளுக்கு தான் சொல்லணும். உங்கள் ஒவ்வொருத்தவங்களோட பிரார்த்தனையும் என்னோடய பிரார்த்தனையும் எங்கள் வீட்டு பக்கம் இருக்கவங்க சொந்தக்காரங்க இவங்க எல்லாத்தோட பிரார்த்தனையும் தான் இந்த அளவுக்கு பேபி க்யூர் பண்ணியிருக்கு. ஸோ வந்துட்டு ஆண்டவருக்கு ஃபஸ்ட்டு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அதையும் தாண்டி உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். என் பேபிக்காக மனசளவில் வந்து பிரார்த்தனை பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் அண்ட் லவ் கொடுப்பீங்கன்னு நாங்கள் மனசார நம்புகிறோம். உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். குழந்தைக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம் என்னாச்சுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கு பின்ன ஹாஸ்பிட்டலில் இருந்த 24 டேஸும் எனக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.